வணக்கம். ஜெம் செய்திகளுக்காக நான் உங்கள் ஸ்னேகா. இந்திய நேரப்படி இரவு 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்பு செய்திகளை காணலாம். உத்தரகாண்டின் உண்மையான அடையாளம் அதன் ஆன்மீக பலம்தான். பிரதமர் நரேந்திர மோடி உரை. சமூக நீதியின் உந்து சக்தியாக உள்ள தேஜஸ்வி யாதவிற்கு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்துள்ளார் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். 41 பேர் மரணத்திற்கு காரணமாக இருந்தவர் மனிதாபிமானம் மிக்கவரா? திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் கேள்வி. திமுக அறிவும் உழைப்பும் மக்களை வாழ வைக்க அல்ல, வாரிசு அரசியலை ஊக்குவிக்கவே என ஆர்.பி. உதயகுமார் விமர்சனம். பெண்களுக்கு புற்றுநோய் பரிசோதனைக்கான மருத்துவ வாகன சேவை விரைவில் தொடங்கப்படும். சென்னை அன்னை வேளாங்கண்ணி கல்லூரியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தகவல். துருக்கி நாட்டின் கொஹலி மாகாணம் டிலோவசி நகரில் வாசனை திரவ சேமிப்பு கிடங்கில் பயங்கர தீ விபத்து, 6 பேர் உயிரிழப்பு. இனி விரிவான செய்திகளை காணலாம். உத்தரகாண்டின் உண்மையான அடையாளம் அதன் ஆன்மீக பலம்தான் என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். 2000 ஆண்டு நவம்பர் 9ஆம் தேதி உத்தரப்பிரதேசத்தில் இருந்து உத்தரகாண்ட் பிரிக்கப்பட்டு இந்தியாவின் 27வது மாநிலமாக உருவாக்கப்பட்டது. இந்த நாள் ஒவ்வொரு ஆண்டும் மாநிலத்தின் நிறுவன நாளாக கொண்டாடப்படுகிறது. அதன் வெள்ளி விழாவை கொண்டாடும் நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி கலந்து கொண்டு ரூபாய் 8,260 கோடி மதிப்பிலான வளர்ச்சி திட்டங்களை தொடங்கி வைத்து அடிக்கல் நாட்டினார். அதன் பின்னர் நிகழ்ச்சியில் உரையாற்றினார். அப்போது உத்தரகாண்ட் மாநில பட்ஜெட் 25 ஆண்டுக்கு முன்பு ரூபாய் 4,000 கோடியாக இருந்தது. இப்போது ரூபாய் 1,00,000 கோடியை தாண்டி உள்ளது. கடந்த 25 ஆண்டுகளில் பல்வேறு துறைகளில் அனைத்து விதமான முன்னேற்றங்களையும் அடைந்துள்ளது. உத்தரகாண்டின் உண்மையான சக்தி அதன் ஆன்மீக பலம் என்றும் உலகின் ஆன்மீக தலைநகரான மாற முடியும் என்றும் பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். மேலும் உத்தரகாண்டில் ரூபாய் 2,00,000 கோடி மதிப்பிலான உள்கட்டமைப்பு திட்டங்களுக்கான பணிகள் நடைபெற்று வருகின்றன எனவும், இந்த மாநிலத்தை புதிய உயரத்திற்கு கொண்டு செல்ல இரட்டை இன்ஜின் பாஜக அரசு பாடுபடுகிறது எனவும், மாநில இளைஞர்கள் மற்றும் தொழில் முனைவோருடன் நான் கலந்துரையாடினேன் எனவும், மாநிலத்தின் வளர்ச்சி குறித்து அனைவரும் உற்சாகமாக உள்ளனர் எனவும், கடந்த 25 ஆண்டுகளில் பொறியியல் கல்லூரிகளின் எண்ணிக்கை 10 மடங்கு அதிகரித்து உள்ளது. முன்பு ஒரு மருத்துவக் கல்லூரி மட்டுமே இருந்த நிலையில் இன்று 10 மருத்துவக் கல்லூரிகள் உள்ளன என்றும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சமூக நீதியின் உந்து சக்தியாக உள்ள தேஜஸ்வி யாதவிற்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்துள்ளார். பீகார் சட்டசபை தேர்தல் நடைபெற்று வரும் நிலையில் நிதிஷ்குமாரிடம் இருந்து ஆட்சியை கைப்பற்றிவிட வேண்டும் என்ற வேட்கையில் எதிர்க்கட்சியான தேஜஸ்வி யாதவின் ஆர்ஜேடி காங்கிரசின் மகாபந்தன் கூட்டணி உள்ளது. இந்த நிலையில் ஆர்ஜேடி தலைவரும் முன்னாள் முதலமைச்சர் லாலு பிரசாத் யாதவின் மகனுமான தேஜஸ்வி யாதவ் இன்று தனது 36வது பிறந்த நாளை கொண்டாடி வருகிறார். அவருக்கு தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில், தம்பி தேஜஸ்வி யாதவிற்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் என்றும், பீகாரில் புத்துணர்வு பெற்றுள்ள சமூக நீதி இயக்கத்தின் உந்து சக்தியாக எழுந்து கோடிக்கணக்கானோருக்கு நம்பிக்கையளிப்பவராக தாங்கள் இருக்கிறீர்கள் என்றும், தங்களது தலைமையில் ஒரு புதிய அத்தியாயத்தின் விளிம்பில் பீகார் இருக்கும் நிலையில் சமத்துவம், தரமான கல்வி, வேலை வாய்ப்புகள், மாண்பு என அவர்களது எதிர்பார்ப்புகளை தாங்கள் நிறைவு செய்வீர்கள் என நம்புகிறோம் என்றும், இந்த வரலாற்று பாதையில் தொடர்ந்து வலிமையோடும் நல்ல உடல் நலத்தோடும் துணிச்சலோடும் தாங்கள் தொடர விளைகிறேன் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். 41 பேர் மரணத்திற்கு காரணமாக இருந்தவர் மனிதாபிமானம் மிக்கவரா? பாதிக்கப்பட்டவர் வீட்டிற்கு சென்று நேரில் பார்க்காமல் இருந்த விஜய் மனிதாபிமானம் உள்ளவரா என்று திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் கேள்வி எழுப்பியுள்ளார். தமிழக வெற்றி கழகத்தின் பொதுக்குழு கூட்டம் சமீபத்தில் நடைபெற்றது. அந்த கூட்டத்தில் கரூர் சம்பவம் குறித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சட்டசபையில் பேசியது குறித்து விஜய் காட்டமாக பதில் அளித்திருந்தார். மனிதாபிமானம் இல்லாமல் முதல்வர் ஆதாயம் தேடுகிறார் என குற்றம் சாட்டினார். இந்த நிலையில் திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது 41 பேர் மரணத்திற்கு காரணமாக இருந்தவர் மனிதாபிமானம் மிக்கவரா? பாதிக்கப்பட்டவர் வீட்டிற்கு சென்று நேரில் பார்க்காமல் இருந்த விஜய் மனிதாபிமானம் உள்ளவரா என்றும், தவேக தலைவர் விஜய் மிகுந்த மனிதாபிமானம் உள்ளவர், நாங்கள் மனிதாபிமானம் இல்லாதவரா என துரைமுருகன் கேள்வி எழுப்பியுள்ளார். திமுக அறிவும் உழைப்பும் மக்களை வாழ வைக்க அல்ல, வாரிசு அரசியலை ஊக்குவிக்க என்று ஆர்.பி. உதயகுமார் கடுமையாக தாக்கியுள்ளார். சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர்.பி. உதயகுமார் தனது எக்ஸ் தளத்தில் வீடியோ பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் திமுக போல கட்சி நடத்தவும் வெற்றி பெறவும் அறிவு வேண்டும் என முதலமைச்சர் அறைகூவல் விடுக்கிறார் என்றும்,
கட்சி நடத்துவதற்கும் வெற்றி பெறுவதற்கும் அக்கறை வேண்டுமா, அறிவு வேண்டுமா என்று மக்கள் மத்தியில் கேள்விகள் எழுந்து வருகிறது எனவும் RB உதயகுமார் தெரிவித்தார். மேலும் திமுக பயப்படும் கட்சி அல்ல என அமைச்சர்கள் தெரிவித்துள்ளனர். அவர்கள் சொல்வது 100% உண்மைதான் என்றும், திமுக மற்றவர்களை பயமுறுத்தும் கட்சி, பயப்படும் கட்சி அல்ல என்றும், முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி மீது மதுரையில் கல் எறிந்து ஆபாசமாக பேசி பயமுறுத்தியது திமுக தான் எனவும், ரத்தம் வந்தபோது அவர்கள் கொடுத்த விளக்கம் திமுக அறிவு எந்த அளவிற்கு இருந்தது என்று மக்களுக்கு தெரியும் என்றும், ஆனால் இந்திரா காந்தி பயப்படாமல் சர்க்காரியா கமிஷன் வாயிலாக நெருக்கடி கொடுத்த போது காலிலே விழுந்து கதறியது என்றும், அப்போது திமுகவின் அறிவு எவ்வளவு ஆழ்ந்த அறிவாக இருக்கிறது என்பது தெரியும் என்று சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் RB உதயகுமார் விமர்சித்துள்ளார். பெண்களுக்கு புற்றுநோய் பரிசோதனைக்கான மருத்துவ வாகன சேவை விரைவில் தொடங்கப்படும் என்று சென்னை அன்னை வேளாங்கண்ணி கல்லூரியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தலைமையில் இன்று சென்னை அன்னை வேளாங்கண்ணி கல்லூரியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை சார்பில் முதலமைச்சரின் பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் தென் சென்னை மாவட்டத்தில் தகுதி வாய்ந்த 125க்கும் மேற்பட்ட குடும்பங்களை சார்ந்த 259 பெண் குழந்தைகளுக்கு தலா ரூபாய் 25,000ற்கு அரசு சேமிப்பு பத்திரங்கள் மற்றும் சைதாப்பேட்டை சட்டமன்ற தொகுதியை சார்ந்த 118 இளம் பெண்களுக்கு அதிகபட்சமாக தலா ரூபாய் 50,000ற்கான காசோலைகளை அமைச்சர் மா சுப்பிரமணியன் வழங்கினார். நிகழ்ச்சியை தொடர்ந்து அமைச்சர் மா சுப்பிரமணியன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறையின் சார்பில் தமிழ்நாடு முதலமைச்சரின் வழிகாட்டுதலோடு பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டம் இன்றைக்கு மிக சிறப்பான வகையில் பயன்பெற்று வருகிறது என்று தெரிவித்தார். மேலும் பெண் சிசுக்கொலை தடுப்பது, குழந்தை திருமணத்தை தடுப்பது மற்றும் பெண் குழந்தைகளின் கல்வியை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டு முதலமைச்சர் பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டம் தமிழ்நாட்டில் செயல்படுத்தப்பட்டு வருகிறது என்று தெரிவித்த அவர், பெண்களுக்கு புற்றுநோய் பரிசோதனைக்கான மருத்துவ வாகன சேவை விரைவில் தொடக்கப்படும் என்றும், 38 மாவட்டங்களுக்கும் 38 வாகனங்கள் வடிவமைக்கும் பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்றும் அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்தார். நிகழ்ச்சியில் வேளச்சேரி சட்டமன்ற உறுப்பினர் அசன் மௌலானா, மண்டல குழு தலைவர் துரைராஜ், கிருஷ்ணமூர்த்தி, மாமன்ற உறுப்பினர் மோகன்குமார் மற்றும் மாவட்ட சமூக நல அலுவலர்கள், உள்ளாட்சி பிரதிநிதிகள் பலர் கலந்து கொண்டனர். துருக்கி நாட்டின் கொஹலி மாகாணம் டிலோவசி நகரில் வாசனை திரவ சேமிப்பு கிடங்கில் ஏற்பட்ட தீ விபத்தில் 6 பேர் உயிரிழந்தனர். துருக்கி நாட்டின் கொஹலி மாகாணம் டிலோவசி நகரில் வாசனை திரவ சேமிப்பு கிடங்கு உள்ளது. இங்கிருந்து நகரின் பல்வேறு பகுதிகளில் உள்ள வணிக வளாகங்களுக்கு வாசனை திரவம் விநியோகம் செய்யப்படுகிறது. இந்நிலையில் வாசனை திரவ சேமிப்பு கிடங்குகளில் காலையில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. தீ விபத்தில் சேமிப்பு கிடங்கில் வேலை செய்து கொண்டிருந்த 6 பேர் உயிரிழந்தனர். மேலும் 5 பேர் படுகாயமடைந்தனர். தகவலறிந்து விரைந்து வந்த தீயணைப்பு துறையினர் சேமிப்பு கிடங்கில் பற்றி எரிந்த தீயை பல மணி நேரம் போராடி அணைத்தனர். மேலும் காயமடைந்த 5 பேரை மீட்டு சிகிச்சைக்காக அருகில் உள்ள மருத்துவமனையில் அனுமதித்தனர். தீ விபத்துக்கான காரணம் குறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். திருச்சூர் மாவட்டம் குருவாயூர் ஸ்ரீ கிருஷ்ணசுவாமி திருக்கோவிலில் சுவாமி தரிசனம் செய்த பிரபல தொழிலதிபர் முகேஷ் அம்பானி, குருவாயூர் தேவசம் நிர்வாகத்தால் கட்டப்பட்டு வரும் புதிய பல்நோக்கு மருத்துவமனை கட்டுமானத்திற்கு ரூபாய் 15 கோடியை நடைக்கொடையாக வழங்கினார். கேரளா மாநிலம் திருச்சூர் மாவட்டத்தில் பிரசித்தி பெற்ற ஆலயங்களில் ஒன்றான குருவாயூர் ஸ்ரீ கிருஷ்ணசுவாமி திருக்கோவில் நாட்டின் முக்கிய தொழிலதிபரும் ரிலையன்ஸ் ஜியோ குழும தலைவருமான முகேஷ் அம்பானி சாமி தரிசனம் செய்தார். முன்னதாக குருவாயூர் தேவசம் போர்டு நிர்வாகம் சார்பில் தொழிலதிபர் முகேஷ் அம்பானிக்கு சிறப்பு வரவேற்பு அளிக்கப்பட்டு குருவாயூர் அப்பனின் படமும் வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து குருவாயூர் தேவசம் போர்டு நிர்வாகத்தின் சார்பில் அமைக்கப்பட்டு வரும் பல்நோக்கு மருத்துவமனைக்கு ரூபாய் 15 கோடி நடைக்கொடையாக காசோலையை குருவாயூர் தேவசம் போர்டு நிர்வாக தலைவர் விஜயனிடம் முகேஷ் அம்பானி வழங்கினார். பிரபல தொழிலதிபர் முகேஷ் அம்பானியின் வருகையை ஒட்டி குருவாயூர் ஆலய வளாகத்தில் காவல்துறையினர் தீவிர பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்திருந்தனர். மாவட்டத்தில் மட்டும் கடந்த 4 ஆண்டுகளில் ரூபாய் 4,348 கோடி மதிப்பீட்டில் வளர்ச்சி திட்ட பணிகள் நடைபெற்று உள்ளது என்று கரூரில் செந்தில் பாலாஜி பெருமிதம் தெரிவித்துள்ளார். கரூரை அடுத்த வெண்ணெய்மலை பகுதியில் உள்ள அட்லஸ் கலையரங்கில் இந்திய தொழில் கூட்டமைப்பு மற்றும் யங் இந்தியா அமைப்பின் சார்பில் தொழில் வளர்ச்சி கருத்தரங்கு CII மாவட்ட தலைவர் பிரபு தலைமையில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் தங்கவேல், கரூர் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில் பாலாஜி மற்றும்
சிஐஏ தொழில் கூட்டமைப்பில் உள்ள தொழில் அதிபர்கள், நிர்வாகிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் சிறப்பாக செயலாற்றி தொடர்ந்து வளர்ச்சி பாதையில் தங்களது நிறுவனத்தை கொண்டு செல்லும் தொழிலதிபர்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் செந்தில் பாலாஜி நினைவு பரிசுகளை வழங்கியதுடன் வாழ்த்து தெரிவித்து சிறப்புரையாற்றினார். அப்போது முழுவதுமாக தூங்குகின்ற நேரத்தை தவிர காலை எழுந்த பிறகு இரவு தூங்க செல்லும் வரை தன்னுடைய தொழிலை பற்றியும் அதன் விரிவாக்கத்தை பற்றியும் நிறுவனத்தின் வளர்ச்சி பற்றியும் நினைத்தால் நிச்சயம் வெற்றி இலக்கை அடைய முடியும் என தெரிவித்தார். மேலும் கடந்த 4 ஆண்டுகளில் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரு விளக்குகள், சாக்கடை வசதி, மேம்பாலம், சாலை வசதி என கட்டுமான துறைகளுக்கு மட்டும் கரூர் மாவட்டத்திற்கு ரூபாய் 4,348 கோடியை வழங்கியுள்ளார் என செந்தில் பாலாஜி பெருமிதம் தெரிவித்துள்ளார். குடியாத்தம் நகரில் அதிநவீன எம்ஆர்ஐ ஸ்கேன் மையத்தை குடியாத்தம் சட்டப்பேரவை உறுப்பினர் அமல விஜயன் திறந்து வைத்தார். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் காந்தி சாலையில் காவேரி எம்ஆர்ஐ ஸ்கேன் சென்டர் மையத்தின் துவக்க விழா நடைபெற்றது. விழாவில் சிறப்பு அழைப்பாளராக குடியாத்தம் சட்டப்பேரவை உறுப்பினர் அமல விஜயன், மூத்த வழக்கறிஞர் ராஜேந்திரன், பூபதி ஆகியோர் கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி குத்துவிளக்கு ஏற்றி வைத்து காவேரி எம்ஆர்ஐ ஸ்கேன் மையத்தை திறந்து வைத்தனர். அதனைத் தொடர்ந்து ஸ்கேன் சென்டரை பார்வையிட்டனர். இந்நிலையில் எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்க வேண்டும் என்றால் வேலூர் அரசு மருத்துவமனை அல்லது தனியார் மையத்திற்கு செல்ல வேண்டிய நிலையில் குடியாத்தம் காந்தி சாலையில் எம்ஆர்ஐ ஸ்கேன் மையம் திறக்கப்பட்டதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். இதில் மூத்த மருத்துவர்கள் சுகுமார், சிதம்பம், இருதய சிறப்பு மருத்துவர் விக்னேஷ்குமார் உட்பட பலர் கலந்து கொண்டனர். வாக்காளர் பட்டியல் திருத்த பணியில் திமுக அரசு தில்லுமுள்ளு செய்ய முயற்சி செய்கிறது என்று பொள்ளாச்சியில் பாஜக முன்னாள் தேசிய செயலாளர் எச். ராஜா குற்றம் சாட்டியுள்ளார். பொள்ளாச்சியில் பாஜக நிர்வாகிகள் இல்லத்தில் நடைபெறும் நிகழ்ச்சியில் பங்கேற்க பாஜக முன்னாள் தேசிய செயலாளரும் பாஜக மூத்த நிர்வாகியுமான எச். ராஜா வருகை புரிந்தார். அப்போது கோவை சாலை மகாலிங்கபுரம் ஆர்ச் பகுதியில் பாஜக நிர்வாகிகள் எச். ராஜாவிற்கு மாலை மற்றும் சால்வை அணிவித்து வரவேற்றனர். அதன் பின்னர் எச். ராஜா செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது பீகார் போன்ற மாநிலங்களில் வாக்காளர் பட்டியல் சரிபார்க்கப்பட்ட காரணத்தினால்தான் வாக்கு சதவீதம் அதிகரித்துள்ளது என்றும், வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்த பணிக்கு தமிழகத்தில் எதிர்ப்பு தெரிவித்தாலும் தேர்தல் கமிஷன் உத்தரவை யாரும் மீற முடியாது என்றும், இதேபோல் கிணத்துக்கடவு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஆத்துப்பாலம் உள்ளிட்ட பகுதிகளில் அங்குள்ள வாக்குச்சாவடி அலுவலர்கள் பள்ளிவாசலில் அமர்ந்து வாக்காளர் பட்டியல் சரிபார்க்கின்றனர். இது தொடர்பாக வீடியோ ஆதாரங்களுடன் அதிகாரிகளுக்கு புகார் அளிக்கப்பட்டுள்ளது என்றும், அதற்கு காரணமான வாக்குச்சாவடி அலுவலர்களை பணியிடை நீக்கம் செய்ய வேண்டும் என்றும், தமிழகத்தில் இந்த பணி பாரபட்சமின்றி நடக்காது என அச்சம் ஏற்பட்டுள்ளது என்றும் எச். ராஜா தெரிவித்துள்ளார். செய்தியாளர்கள் சந்திப்பின் போது மாவட்ட தலைவர் சந்திரசேகர், மாவட்ட பொதுச் செயலாளர் துரை, மாவட்ட துணைத் தலைவர் கோவிந்தராஜ், மாவட்ட இளைஞரணி தலைவர் செல்வகுமார், ஊடகப்பிரிவு தலைவர் பாலு உட்பட பலர் கலந்து கொண்டனர். குடியாத்தம் தொகுதியில் அங்கன்வாடி பணியாளர்கள் வீடு வீடாக சென்று வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தத்திற்கான படிவங்கள் வழங்கப்பட்டு வருவதை வட்டாட்சியர் பழனி ஆய்வு செய்தார். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் தொகுதிக்குட்பட்ட 36 வார்டுகளில் அரசு சார்பில் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தத்திற்கான கணக்கீட்டு படிவங்களை அங்கன்வாடி மையத்தின் பணியாளர்கள் மூலம் வீடு வீடாக சென்று வாக்காளர்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது. இப்பணியினை குடியாத்தம் வட்டாட்சியர் பழனி தலைமையிலான அதிகாரிகள் நகரின் பல்வேறு பகுதிகளுக்கு சென்று பணியாளர்களின் பணிகளை ஆய்வு செய்தனர். மேலும் வீடு வீடாக சென்று வாக்காளர்களிடம் சென்று திருத்த படிவங்களை வழங்க வேண்டும் என்று தெரிவித்தனர். இதில் நகராட்சி வருவாய் ஆய்வாளர்கள் ஸ்ரீதர், புகழ் உட்பட பலர் கலந்து கொண்டனர். பட்டுக்கோட்டை அருகே காரில் கடத்தி வரப்பட்ட 500 கிலோ ஹான்ஸ் போதைப் பொருட்களையும் காரையும் பறிமுதல் செய்த காவல்துறையினர் கடத்தலில் தொடர்புடைய 2 கைது செய்தனர். தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை பகுதியில் போதைப் பொருட்கள் விற்பனை செய்யப்படுவதை தடுக்க தஞ்சை மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டதன் பேரில் பட்டுக்கோட்டை காவல்துறை துணை கண்காணிப்பாளர் பொறுப்பு கார்த்திகேயன் மேற்பார்வையில் பட்டுக்கோட்டை நகர காவல் உதவி ஆய்வாளர் தனவேந்தன், அதிராம்பட்டினம் காவல் நிலைய உதவி ஆய்வாளர் ராம்குமார் ஆகியோர் தலைமையில் தனிப்படையினர் பட்டுக்கோட்டை செம்பராங்குளம் பகுதியில் சோதனை நடத்தினர். அப்போது காரில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த 397 கிலோ ஹான்ஸ், 53 கிலோ கோலிப், விமல் மில்க் 8 கிலோ என 500 கிலோ போதைப் பொருட்களையும் கடத்தலுக்கு பயன்படுத்திய காரையும் காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். மேலும் போதைப் பொருட்களை கடத்தி வந்த ராஜஸ்தான் மாநிலத்தை சேர்ந்த மகேந்திரா பெனிவால், நரனாராம் என்ற 2 காவல்துறையினர் கைது செய்து விசாரணை மேற்கொண்டனர்.
காரைக்காலில் முதல் முறையாக காவலர்கள் இடையே நடைபெற்ற கிரிக்கெட் போட்டியை முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் லட்சுமி சௌஜன்யா தொடங்கி வைத்தார். காரைக்காலில் காவலர்கள் தினந்தோறும் தங்களது பணிச்சுமையின் காரணமாக அவர்கள் மன அழுத்தத்தில் உள்ளனர். இவர்களின் மன அழுத்தத்தை போக்கவும் உற்சாகத்தை ஏற்படுத்தவும் முதுநிலை காவல்துறை கண்காணிப்பாளர் லட்சுமி சௌஜன்யா கிரிக்கெட் போட்டி நடத்த முடிவு செய்தார். அதன்படி காரைக்கால் ஸ்டேடியத்தை காவலர்களுக்கு இடையேயான கிரிக்கெட் போட்டி நேற்று தொடங்கி நடைபெற்றது. இதற்காக தெற்கு அணி, வடக்கு அணி, IRBN அணி மற்றும் ஊர்காவல் படை அணி என 4 அணிகளாக பிரிக்கப்பட்டு காரைக்கால் காவலர்கள் கிரிக்கெட் போட்டியில் பங்கேற்றனர். போட்டியில் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் லட்சுமி சௌஜன்யா கலந்து கொண்டு டாஸ்க் போட்டு போட்டியை தொடங்கி வைத்தார். முதலில் 3 பந்துகளை முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் லட்சுமி சௌஜன்யா பேட்டிங் செய்து விளையாடினார். 3 பந்துகளையும் அவர் விளாசி தள்ளினார். இன்று நடைபெற்ற இறுதிப் போட்டியில் வடக்கு அணியும் ஊர்காவல் படை அணியும் மோதின. முதலில் பேட்டிங் செய்த 2ஆம் அணி ஊர்காவல் படையினர் 12 ஓவருக்கு 59 ரன்கள் எடுத்தனர். அடுத்து விளையாடிய 90 அணி வடக்கு அணியினர் 6 ஓவரில் 60 ரன்கள் எட்டி வெற்றி பெற்றனர். வெற்றி பெற்ற வடக்கு அணிக்கு முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் லட்சுமி சௌஜன்யா கேடயம் வழங்கி வாழ்த்துக்கள் தெரிவித்தார். உயர் அதிகாரிகள் முதல் கடைநிலை காவலர்கள் வரை சக வீரர்களாக களம் இறங்கி விளையாடியது பலருக்கும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது. பெரியபாளையம் அடுத்த ஆலப்பாக்கம் கிராமத்தில் விவசாயி வீட்டில் 10 சவரன் தங்க நகை மற்றும் ரூபாய் 70,000 கொள்ளையடித்து சென்ற மர்ம நபர்களை பெரியபாளையம் காவல்துறையினர் தேடி வருகின்றனர். பெரியபாளையம் அடுத்த ஆலப்பாக்கம் கிராமத்தில் பெரிய தோப்பமேடு பகுதியில் விவசாயி மாணிக்கம் என்பவர் அவரது மனைவி நாகலட்சுமியுடன் வசித்து வருகிறார். இவர்களுக்கு பாலாஜி என்ற மகனும் பிரியா என்ற மகளும் உள்ளனர். இவர்களுக்கு திருமணமான நிலையில் வெளியூரில் வசித்து வருகின்றனர். இதனிடையே புத்தூரில் வசித்து வந்த தனது தங்கை இறந்துவிட்ட நிலையில் அவரின் 16ஆம் நாள் ஈமச்சடங்கில் பங்கேற்க மாணிக்கம் தனது மனைவி நாகலட்சுமியுடன் புத்தூருக்கு சென்றார். இந்நிலையில் மாணிக்கம் வீட்டில் இல்லாததை நோட்டமிட்ட மர்ம நபர்கள் சிலர் மாணிக்கத்தின் வீட்டின் பின்பக்க கதவை உடைத்து உள்ளே சென்று பீரோவை உடைத்து 10 சவரன் தங்க நகை மற்றும் ரூபாய் 70,000 கொள்ளையடித்து சென்றனர். இதனை அறிந்த அக்கம்பக்கத்தினர் மாணிக்கத்திற்கு தகவல் அளித்தனர். தகவலின் பேரில் மாணிக்கம் வீட்டிற்கு வந்தபோது நகை பணம் கொள்ளையடிக்கப்பட்டதை கண்டு அதிர்ச்சி அடைந்தார். அதன் பின்னர் பெரியபாளையம் காவல் நிலையத்திற்கு அளித்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த ஊத்துக்கோட்டை காவல்துறை கண்காணிப்பாளர் ராஜா, பெரியபாளையம் ஆய்வாளர் பத்மஸ்ரீ பேபி ஆகியோர் தலைமையிலான காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தியதுடன் கொள்ளையர்களை தேடி வருகின்றனர். மேலும் திருவள்ளூரில் இருந்து மோப்ப நாயுடன் வந்த கைரேகை நிபுணர்கள் கைரேகைகளை பதிவு செய்தனர். நாராயணவனத்தில் அக்கா இறந்துட்டாங்க. அது 16ஆம் நாள் துக்கத்துக்கு நேற்று ஒரு 2 மணிக்காக கிளம்பி நாங்கள் வீடெல்லாம் பூட்டிட்டு 2 மணிக்காக கிளம்பி துக்கத்துக்கு போனோம். போயிட்டு அங்கே இருந்தோம். காலையில் எங்கள் வீட்டுக்கார அம்மாவை 6 மணிக்கு வீட்டுக்கு போன அனுப்பிச்சி விட்டேன். அவங்க 8 மணிக்கு வீட்டுக்கு வந்துட்டாங்க. இங்கே பார்த்தாக்கா வீடெல்லாம் உடச்சிட்டு பூட்டெல்லாம் உடச்சிருக்கு. இவங்க அதிர்ச்சி ஆகி அதுக்கப்புறம் எனக்கு தகவல் சொன்னாங்க. அதுக்கப்புறம் நானும் கிளம்பி வந்தேன். அப்புறம் எங்கள் பொண்ணு போலீஸில் பெரியபாளையத்தில் புகார் கொடுத்தோம். அவங்க இன்ஸ்பெக்டரு, டிஎஸ்பி எல்லோரும் அதிகாரிங்கள்லாம் அது உண்டான அதிகாரிங்கள்லாம் வந்தாங்க. எல்லோரும் செக் பண்ணாங்க. உள்ளே போய் பார்த்தாக்கா நகை பணம் எல்லாத்தையும் வரிமிட்டுக்கிறாங்க. துணிமணி எல்லாம் கழிச்சு போட்டு 4 கிலோ பண்ணி பூட்டெல்லாம் உடைச்சி பூட்டே கிடைக்கல, பூட்டும் எடுத்து மாட்டுக்கிறாங்க. அதனால் இப்போ காவல்துறையும் அதுக்கு உண்டான அதிகாரிங்களும் எங்களுக்கு அதை கண்டுபிடிச்சு கொடுக்கும்படி. அரக்கோணம் அருகே கல்லாற்றில் அடித்து செல்லப்பட்ட ரமேஷ் என்பவரை மீட்க தேசிய பேரிடர் மீட்பு படை மற்றும் அரக்கோணம் தீயணைப்பு துறையை சேர்ந்த 30க்கும் மேற்பட்ட வீரர்கள் 3 படகுகளில் தீவிரமாக தேடி வருகின்றனர். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அருகே பாளையக்காரர் கண்டிகை பகுதியை சேர்ந்த ரமேஷ் என்பவர் இன்று பிற்பகல் 2 மகன்களுடன் கல்லாற்றில் குளிக்க சென்றுள்ளார். அப்போது எதிர்பாராத விதமாக ஒரு மகன் வெள்ளத்தில் சிக்கி அடித்து செல்லப்பட்ட நிலையில் மகனை மீட்க ஆற்றில் ரமேஷ் குதித்துள்ளார். வெள்ளத்தின் போக்கு அதிகமாக இருந்ததால் தந்தையும் மகனும் ஆற்றில் சிக்கி தத்தளித்துக் கொண்டிருப்பதை கண்டு அங்கிருந்த மீனவர்கள் உடனடியாக ஆற்றில் இறங்கி இருவரையும் மீட்க முயற்சி செய்தனர். அப்போது ரமேஷின் மகனை மீட்டு கரை சேர்த்தனர். அதனைத் தொடர்ந்து மீனவர்கள் ரமேஷை மீட்க சென்றபோது ரமேஷ் ஆற்றில் மூழ்கி காணாமல் போய்விட்டார். உடனே அங்கிருந்தவர்கள் அரக்கோணம் தீயணைப்பு துறைக்கு தகவல் தெரிவித்தனர். தகவலின் பேரில் தீயணைப்பு துறையினர் 10க்கும் மேற்பட்ட வீரர்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று தேடுதல் பணிகளில் ஈடுபட்டுள்ள நிலையில் வெள்ளத்தின் போக்கு அதிகமாக இருந்ததால் தேசிய பேரிடர் மீட்பு படை மையத்துக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதை அடுத்து
சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த 20க்கும் மேற்பட்ட தேசிய பேரிடர் மீட்பு படையினரும் 10 தீயணைப்பு வீரர்களும் என 3 படகுகளில் 30க்கும் மேற்பட்ட வீரர்கள் தீவிரமாக தேடி வருகின்றனர். இந்நிலையில் சம்பவ இடத்திற்கு அரக்கோணம் சட்டமன்ற உறுப்பினர் சு. ரவி, வட்டாட்சியர் வெங்கடேசன் ஆகியோர் மீட்பு பணிகளை பார்வையிட்டனர். வருவாய்த்துறை மற்றும் காவல்துறை சார்பில் கல்லாற்றில் குளிக்க தடை விதிக்கப்பட்ட நிலையில் இச்சம்பவம் நடந்தேறியுள்ளது. ஆரணி ஆற்றின் குறுக்கே மேம்பாலம் இல்லாததால் ஆபத்தான முறையில் ஆற்றை கடந்து செல்லும் கிராம மக்கள் மேம்பாலம் கட்டித்தர வேண்டும் என தமிழக அரசிற்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அடுத்த மாலந்தூர் கிராமத்தில் 3000க்கும் மேற்பட்ட மக்கள் வசித்து வருகின்றனர். இப்பகுதியில் உள்ள மக்கள் பெரும்பாலும் விவசாயம் மற்றும் நெசவு தொழிலையே நம்பியுள்ளனர். இந்நிலையில் கிராம பகுதியில் செல்லும் ஆரணி ஆற்றை கடந்துதான் இப்பகுதி மக்கள் விவசாய நிலங்களுக்கு சென்று விவசாய பணியை மேற்கொள்கின்றனர். மேலும் இப்பகுதியில் உள்ள பள்ளி மாணவர்கள், பொதுமக்கள் ஊத்துக்கோட்டை, சூளைமேனி, பெரியபாளையம் உள்ளிட்ட பகுதிகளுக்கு ஆரணி ஆற்றை கடந்து சென்று தங்களது தேவைகளை பூர்த்தி செய்து வருகின்றனர். இந்த நிலையில் கடந்த ஆண்டு இந்த ஆற்றை கடக்க முயன்ற சிறுவர் ஒருவர் தண்ணீரில் அடித்து செல்லப்பட்டு பிணமாக மீட்கப்பட்டார். இதனால் ஆரணி ஆற்றின் குறுக்கே மேம்பாலம் கட்ட வேண்டும் என நீண்ட வருட காலமாக அமைச்சர்களுக்கும் மாவட்ட ஆட்சியருக்கும் சட்டமன்ற உறுப்பினருக்கும் மனுக்களை அளித்தும் கோரிக்கை வைத்தும் பல்வேறு போராட்டங்களை நடத்தியும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். எனவே மக்களின் நலன் கருதி மேம்பாலம் அமைத்து தர வேண்டும் என்றும், இல்லையெனில் கிராம மக்களை திரட்டி தொடர் போராட்டங்களை நடத்துவோம் என அப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர். பொதுவாக இது பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சதுலேருந்து ஒரு 47 வருடமாக இந்த வழியில் தான் மக்கள் வந்து போகிறாங்க. இந்த வழியை கடந்து தான் ஒரு 500 ஏக்கர் விவசாயம் செய்யக்கூடிய விவசாய ஜனங்க இருக்காங்க. தொடர்ந்து பார்த்திங்கன்னா, இது வந்து ஒரு மழைக்காலம் வந்துட்டாலோ இந்த தண்ணி ஆற்ற கடந்து போகும்போதோ ஒரு 500 ஏக்கர் விவசாயம் செய்யக்கூடிய மக்கள் பெரிய அளவில் பாதிக்கிறாங்க. பாதிச்சா கூட பரவாயில்ல. இது வந்து அவங்க அந்த ஆற்ற கடந்து போகாமல் ஒரு 15 கிலோமீட்டர் சுற்றி போய் அந்த விவசாய நிலங்களை, கத்திரிக்காய், பூ, இந்த மாதிரி வந்து விளைநில பொருட்களை எல்லாமே ஒரு 15 கிலோமீட்டர் சுற்றி தான் அந்த விளை பொருட்களை எடுத்துகிட்டு போகிறாங்க. அதே மாதிரி இந்த வழியாக பார்த்திங்கன்னா சிப்காட் இருக்குது. ஒரு நாளைக்கு பார்த்திங்கன்னா ஆயிரக்கணக்கான வாகனங்கள், 2 சக்கர வாகனங்கள்லாம் இந்த சைடு போய் தான் அவங்க வேலைக்கு போக வேண்டிய நிலைமை இருக்குது. இது ஆற்று இது மாதிரி இருக்கிறதுனால அவங்க சுற்றி போக வேண்டிய நிலைமை ஏற்பட்டிருக்கு. இது வந்து மாவட்ட ஆட்சியர்கிட்டையும் ஏற்கனவே இருந்த எம்எல்ஏ கோவிந்தராஜன் முதல் தேர்தலில் வந்து வாக்குறுதி கொடுத்ததே வந்து. கும்பகோணம் அருகே ஜி.எஸ். கல்யாண சுந்தரம் நினைவு பள்ளியில் ஐக்கிய நாடுகள் சபை நிகழ்ச்சி நடைபெற்றது. கும்பகோணம் அருகே டாக்டர் ஜி.எஸ். கல்யாண சுந்தரம் நினைவு பள்ளியில் நவம்பர் 7, 8ஆம் தேதிகளில் மாதிரி ஐக்கிய நாடுகள் சபை நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு பள்ளியின் தலைவர் ஸ்ரீனிவாசன் தலைமை தாங்கினார். ஜி.எஸ்.கே. குழுமம் உறுப்பினர் சாந்தி சீனிவாசன், பள்ளியின் முதல்வர் அனுஷா மற்றும் ஆசிரியர்கள் இணைந்து குத்துவிளக்கு ஏற்றி வைத்த நிகழ்ச்சியை துவங்கி வைத்தனர். நிகழ்ச்சியில் 250 மாணவர்கள் மற்றும் உலக நாடுகளின் 50 பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் பன்னாட்டு பொது அவை, பன்னாட்டு அமைதி அவை, பன்னாட்டு முன்னேற்ற அவை, பன்னாட்டு சுற்றுச்சூழல் அவை, அகில இந்திய கட்சிகள் அவை மற்றும் இந்திய கூட்டமைப்பு அவை ஆகிய அவைகளை சார்ந்து மாணவர்கள் மத்தியில் கருத்தரங்கம் நடைபெற்றது. கருத்தரங்கில் சுமார் 40 தலைப்புகளில் பல்வேறு கருத்துக்கள் விவாத பொருளாக எடுத்துக்கொள்ளப்பட்டது. நிகழ்ச்சியின் நிறைவில் சிறப்பு விருந்தினராக அரசு வழக்கறிஞர் சசிரேகா கலந்து கொண்டு சிறப்பாக பேசிய மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டினர். நிகழ்ச்சியை பள்ளியின் மாணவர் பேரவையின் உறுப்பினர்கள் ஐஸ்வர்யா, அகமத், ரஷனா, செல்வி, ஸ்ருதி, ஜனாதினி, சூர்யா, அபிஷேக், நித்யா ஆகியோர் மிக சிறப்பாக நடத்தினர். பள்ளியின் சமூக அறிவியல் துறை ஆசிரியர்கள் இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து திறம்பட நடத்தினர். காஞ்சிபுரம் சங்கரா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் 2ஆம் நிலை காவலர்களுக்கான எழுத்துத் தேர்வு இன்று நடைபெற்றது. தமிழகத்தில் 2ஆம் நிலை காவலர் பணியிடங்களை நிரப்புவதற்கான காவலர் தேர்வு இன்று நடைபெற்றது. அந்த வகையில் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மொத்தம் 4683 பேர் காவலர் பணிக்கான தேர்வினை எழுதினர். காஞ்சிபுரம் சங்கரா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் 1053 மகளிர் தேர்வு எழுதினர். தேர்வு மையத்தில் காஞ்சிபுரம் காவல்துறை கண்காணிப்பாளர் சண்முகம், துணை கண்காணிப்பாளர் சங்கர் கணேஷ் ஆகியோர் ஆய்வு மேற்கொண்டார். காலை சரியாக 9:30 மணிக்கு தேர்வு தொடங்கியது. தேர்வு தொடங்குவதற்கு முன்னதாக தேர்வு எழுத வந்த தேர்வாளர்களை காவல்துறையினர் பரிசோதனை செய்து தேர்வு எழுதும் விதிமுறைகளை எடுத்து கூறி தேர்வு மையத்திற்கு அனுப்பி வைத்தனர். வெங்கடேஸ்வரா கல்லூரியில் 1130 பேரும், ராஜலட்சுமி கல்லூரியில் 2500 பேரும் தேர்வு எழுதினர். இந்நிலையில் தேர்வு மையத்திற்கு நிர்ணயிக்கப்பட்ட தேர்வு நேர கடைசி நிமிடத்தில் பிறந்து 15 நாட்களே ஆன கைக்குழந்தையுடன் தேர்வு எழுத வந்த
மாமண்டூர் பகுதியைச் சேர்ந்த சுகுணா என்ற பெண்மணியால் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. உத்தரமேரூர் சட்டமன்ற தொகுதியில் பாஜக வாக்குச்சாவடி நிலை முகவர்களுக்கான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் சட்டமன்ற தொகுதியின் வாக்குச்சாவடி பாக முகவர்களுக்கான ஆலோசனை கூட்டம் தனியார் கூட்டரங்கில் பாஜக மாவட்ட தலைவர் தாமரை ஜெகதீசன் தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு புதிய வாக்காளர்களை இணைப்பது, போலி வாக்காளர்களை நீக்குவது குறித்து பாஜக பாக முகவர்களுக்கு பல்வேறு ஆலோசனைகளை வழங்கப்பட்டது. கூட்டத்தில் மாவட்ட செயலாளர் தாமரை ஜெகதீசன் சிறப்புரையாற்றினார். அப்போது வருகின்ற 2026ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலை ஒட்டி இந்திய தேர்தல் ஆணையம் 21 ஆண்டுகளுக்கு பிறகு தமிழகத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகளை கடந்த 4ஆம் தேதி முதல் வருகின்ற டிசம்பர் 4ஆம் தேதி வரை மேற்கொள்ள உள்ளது என்றும், இப்பணிகளில் ஈடுபட்டுள்ள வாக்குச்சாவடி நிலை அலுவலர்களுடன் அந்தந்த வாக்குச்சாவடிகளில் கழகத்தால் நியமிக்கப்பட்டுள்ள வாக்குச்சாவடி நிலை முகவர்கள் பணியாற்றிட வேண்டும் என்றும் தெரிவித்தார். மேலும் தங்கள் பகுதிகளில் உள்ள வாக்காளர்களை சரிவர பட்டியலில் இடம்பெற செய்யவும், இரட்டை பதிவுடை வாக்காளர்கள் மற்றும் இறந்த வாக்காளர்களின் பெயர்களை நீக்குவதற்கும் தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதா என கண்காணிக்க வேண்டும் என்றும் பாக முகவர்களை மாவட்ட செயலாளர் தாமரை ஜெகதீசன் கேட்டுக்கொண்டார். கூட்டத்தில் உத்தரமேரூர் சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர் ருத்ரகுமார், தொகுதி அமைப்பாளர் சோழனூர் ஏழுமலை, இணை அமைப்பாளர் செல்வம், மண்டல தலைவர் விக்னேஷ், ஒன்றிய துணைத் தலைவர் மனோகரன் உட்பட உத்தரமேரூர் சட்டமன்ற தொகுதியின் பாஜக நிர்வாகிகள் மற்றும் மகளிர் அணியினர் என 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். ஸ்ரீபெரும்புதூர் சட்டமன்ற தொகுதிக்கு பாஜக தலைமை தேர்வு செய்யும் வேட்பாளரை வெற்றி பெற செய்து பிரதமர் நரேந்திர மோடியிடம் ஆசி பெற செய்ய வேண்டும் என்று ஸ்ரீபெரும்புதூரில் நடைபெற்ற வாக்குச்சாவடி நிலைய முகவர்களுக்கான பயிலரங்க கூட்டத்தில் காஞ்சிபுரம் மாவட்ட பாஜக தேர்தல் பொறுப்பாளர் செல்வமணி தெரிவித்தார். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் சட்டமன்ற தொகுதியைச் சேர்ந்த வாக்குச்சாவடி நிலைய முகவர்களுக்கான பயிலரங்க கூட்டம் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. கூட்டத்தில் காஞ்சிபுரம் மாவட்ட பாஜக தேர்தல் பொறுப்பாளர் செல்வமணி பங்கேற்று பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகளுக்கு பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினார். அப்போது வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி யாருடன் கூட்டணி அமைக்கிறதோ அந்த கூட்டணி வேட்பாளரை ஆதரித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் என்றும், பாரதிய ஜனதா கட்சி தனித்து நின்று போட்டியிட்டால் கட்சி தலைமை யாரை வேட்பாளராக அறிவிக்கின்றதோ அந்த வேட்பாளரை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்றும், ஸ்ரீபெரும்புதூர் சட்டமன்ற தொகுதிக்கு தேர்வு செய்யப்படும் வேட்பாளரை அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்து பிரதமர் நரேந்திர மோடியுடன் ஆசி பெற செய்ய வேண்டும் என்றும் பாஜக தேர்தல் பொறுப்பாளர் செல்வமணி தெரிவித்தார். மேலும் ஸ்ரீபெரும்புதூர் தொகுதி மக்களுக்கு அனைத்து வசதிகளையும் செய்து தர வேண்டும் என்றும், தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து வாக்காளர்களுக்கும் முறையான வாக்குரிமை பெற்றுள்ளார்களா அல்லது பொய்யான வாக்குரிமை பெற்றுள்ளார்களா என சரிபார்க்க வேண்டும் என வாக்குச்சாவடி நிலைய முகவர்களை பாஜக தேர்தல் பொறுப்பாளர்கள் செல்வமணி கேட்டுக்கொண்டார். கூட்டத்தில் காஞ்சிபுரம் மாவட்ட துணைத் தலைவர் எல்லம்மாள் குணசேகரன், பாஜக பார்த்தசாரதி, பாஜகவின் சங்கர், ஜெகதீசன் உட்பட சுமார் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். அச்சக தொழில் துறையில் விதிக்கப்பட்டுள்ள 18% GST வரியை மத்திய மாநில அரசுகள் குறைத்திட வேண்டும் என கோவையில் நடைபெற்ற அச்சு தொழில்நுட்ப கண்காட்சியில் அச்சக தொழில் துறையினர் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். கோவை கொடிசியா அரங்கில் தமிழ்நாடு மாஸ்டர் பிரிண்டர்ஸ் கூட்டமைப்பு சார்பில் பிரிண்ட்கான் 2025 என்ற கண்காட்சி நடைபெற்றது. கடந்த 7ஆம் தேதி துவங்கி 3 நாட்கள் நடைபெற்ற கண்காட்சியில் அச்சு மற்றும் காட்சி ஊடக துறைகளுக்கான பல்வேறு புதிய தொழில்நுட்பங்கள் இடம்பெற்றிருந்தன. இதில் 50க்கும் மேற்பட்ட அரங்குகளில் அச்சுத்துறையில் தற்போதைய நவீன ஆப்செட் மற்றும் டிஜிட்டல் பிரிண்டிங் இயந்திரங்கள், உயர் செயல்திறன் கொண்ட இனக்ஜெட் மற்றும் லேசர் தொழில்நுட்பங்கள் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தன. மும்பை, சென்னை போன்ற பெருநகரங்களில் மட்டுமே அச்சக தொழில்துறை தொடர்பான கண்காட்சிகள் நடைபெற்று வந்ததாகவும், தற்போது கோவையில் முதன்முறையாக கண்காட்சி நடைபெற்றதாகவும், தொழில் வல்லுநர்களுக்கு சமீபத்திய தொழில்நுட்பங்களை பற்றி தெரிந்து கொள்ளவும் வணிக வாய்ப்புகளை உருவாக்கவும் உதவுவதாக கண்காட்சி ஒருங்கிணைப்பாளர்கள் தெரிவிக்கின்றனர். மேலும் அச்சகத்துறைக்கு தமிழக அரசு தனி கவனம் செலுத்த வேண்டும் எனவும், 18% உயர்த்தியுள்ள GST வரியை குறைத்திட மத்திய மாநில அரசுகள் முன்வர வேண்டும் என்றும் அச்சகத்துறை சார்ந்த தொழில்துறையினர் கோரிக்கை விடுத்தனர். அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு மாஸ்டர் பிரிண்டர்ஸ் ஃபெடரேஷன் தலைவர் செந்தில்குமார், என்னோட செயலாளர் துரைக்குமரன். இந்த தமிழ்நாடு ஃபெடரேஷனில் தமிழ்நாடு முழுக்க 34 சங்கங்கள் ஃபெடரேஷனில் அப்ளீடாக இருக்கிறாங்க. நாங்கள் எல்லாம் சேர்ந்து தமிழ்நாடு ஃபெடரேஷன் அண்ட் வர்தான் ஈவெண்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட் அவங்க கூட சேர்ந்து இந்த கண்காட்சி மற்றும் கருத்தரங்கு நம்ம ஏற்பாடு செஞ்சுருக்கிறோம்.
இந்த கருத்தரங்கு கண்காட்சி நோக்கமே வந்து மும்பை, டெல்லி, சென்னை போன்ற இடங்களில் தான் இந்த மாதிரி ஒரு பெரிய லெவல் கண்காட்சிகள் நடைபெற்று இருந்தது. நம்ம இங்கிருந்து நம்ம போக்குவரத்து பயணம் செஞ்சு நம்ம செலவு பண்ணி நம்ம போயிட்டு வந்துட்டு இருந்தோம். இந்த வசதியை வந்து இங்கே இருக்கிற மக்களும் நம்ம பெறணும் அப்படிங்கிறதுனால கோயம்புத்தூரில் வந்து இந்த கண்காட்சியை நாங்கள் பண்ணியிருக்கிறோம். குடியாத்தம் நகர அதிமுக சார்பில் பூத் கமிட்டி முகவர்களுக்கான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் SR சாலையில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் குடியாத்தம் நகர அதிமுக சார்பில் பூத் கமிட்டி முகவர்களுக்கான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்திற்கு நகர செயலாளர் பழனி தலைமை தாங்கினார். கூட்டத்தில் தேர்தல் பொறுப்பாளரும் முன்னாள் மத்திய அமைச்சருமான செஞ்சி ராமச்சந்திரன், மாவட்ட செயலாளர் வேலழகன் ஆகியோர் கலந்து கொண்டு பூத் கமிட்டி முகவர்களுக்கு பயிற்சி மற்றும் ஆலோசனைகளை மேற்கொண்டனர். அப்போது அரசு ஊழியர்களால் வழங்கப்பட்டு வரும் படிவங்களை வாக்காளர்களிடம் நேரடியாக வழங்கப்படுகிறதா என ஆய்வு மேற்கொள்ள வேண்டும் என்றும், அதிமுகவால் நியமிக்கப்பட்ட முகவர்களுடன் இணைந்து வார்டு வாரியாக ஆலோசனை கூட்டங்களை மேற்கொள்ள வேண்டும் என்றும், வாக்காளர் பட்டியலில் இறந்தவர்கள் பெயர்கள் குறித்து அதிகாரிகளிடம் தெரிவிக்க வேண்டும் என்றும் பூத் கமிட்டி முகவர்களை கேட்டுக் கொண்டனர். இதில் முன்னாள் நகராட்சி தலைவர் அமுதா, மாவட்ட சிறுபான்மை பிரிவு செயலாளர் அன்வர் பாஷா, மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு துணைத் தலைவர் சரவணன், வழக்கறிஞர்கள் கோவிந்தசாமி, ரமேஷ்குமார், வினோத்குமார் உட்பட பலர் கலந்து கொண்டனர். திருவேற்காடு காடுவெட்டி பகுதியில் செல்லும் கூவம் ஆற்றின் தரைப்பாலத்தை கடந்து சென்ற 2 பேர் உயிரிழந்த நிலையில் பயனற்றுள்ள தரைப்பாலத்தை அகற்ற வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவேற்காடு காடுவெட்டி பகுதியில் செல்லும் கூவம் ஆற்றை கடப்பதற்கு தரைப்பாலம் உள்ளது. இந்நிலையில் வடகிழக்கு பருவமழை காரணமாக ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் தரைப்பாலம் தண்ணீரில் மூழ்கியது. இதனால் தரைப்பாலத்தின் அருகிலேயே கனரக வாகனங்கள் செல்லும் வகையில் மேம்பாலம் அமைக்கப்பட்டது. ஏற்கனவே இருந்த தரைப்பாலத்தை அதிகாரிகள் முறையாக மூடாததால் பள்ளி சிறுவர்கள், முதியவர்கள் தரைப்பாலத்தின் பாதையை பயன்படுத்தி வந்தனர். இந்நிலையில் வெள்ளப்பெருக்கின் அச்சத்தை உணராமல் தரைப்பாலத்தை கடந்து சென்ற மூதாட்டி மற்றும் திருவேற்காடு பகுதியைச் சேர்ந்த இளைஞர் வெங்கடேசன் ஆகியோர் தரைப்பாலத்தை கடந்தபோது தவறி விழுந்து கூவம் ஆற்றில் உயிரிழந்தனர். இதனை அடுத்து நீண்ட நேரம் போராடி தீயணைப்பு வீரர்கள் உடல்களை மீட்டனர். மேலும் திருவேற்காடு காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். இதனிடையே கடந்த 2 வாரங்களுக்கு முன்பு ஆய்வு செய்ய வந்த மாவட்ட ஆட்சியர் பிரதாப் தரைப்பாலத்தை யாரும் பயன்படுத்தாத வகையில் முழுவதுமாக அகற்ற வேண்டும் என அங்கிருந்த அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டிருந்தார். ஆனால் அதிகாரிகள் தரைப்பாலத்தை உடனடியாக அகற்றாததால் 2 உயிர்கள் பறிபோனதாக அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். மேலும் உடனடியாக பயனற்றுள்ள தரைப்பாலத்தை அகற்ற வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தரைப்பாலத்தில் அடிக்கடி உயிரிழப்புகள் ஏற்பட்டு வந்த நிலையில் தரைப்பாலத்தின் அருகிலேயே ஆவடி பூந்தமல்லி சாலை இணைக்கும் வகையில் மேம்பாலம் அண்மையில் கட்டி திறக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்பு செய்திகள். உத்தரகாண்டின் உண்மையான அடையாளம் அதன் ஆன்மீக வளம்தான். பிரதமர் நரேந்திர மோடி உரை. சமூக நீதியின் உந்து சக்தியாக உள்ள தேஜஸ்வி யாதவிற்கு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்துள்ளார் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். 41 பேர் மரணத்திற்கு காரணமாக இருந்தவர் மனிதாபிமானம் மிக்கவரா? திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் கேள்வி. திமுக அறிவும் உழைப்பும் மக்களை வாழ வைக்க அல்ல, வாரிசு அரசியலை ஊக்குவிக்கவே என RB உதயகுமார் விமர்சனம். பெண்களுக்கு புற்றுநோய் பரிசோதனைக்கான மருத்துவ வாகன சேவை விரைவில் தொடங்கப்படும். சென்னை அன்னை வேளாங்கண்ணி கல்லூரியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தகவல். துருக்கி நாட்டின் கொஹலி மாகாணம் டிலோவசி நகரில் வாசனை திரவ சேமிப்பு கிடங்கில் பயங்கர தீ விபத்து, 6 பேர் உயிரிழப்பு. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் நள்ளிரவு 12 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண gemlive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.